ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டமாக என்று கூறியவனாக இன்று ரம்லான் ஈகை திருநாளிலே எங்களுக்கு வாழ்த்து சொன்ன எங்கள் துப்புல்குடி உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மனமார்ந்த நன்றிகள் மட்டுமல்லாமல் தாங்களும் தங்கள் குடும்பமும் என்றென்று நலமுடன் இருக்க ஆழ்மனதோடு இறைவனிடத்திலே மனதார பிரார்த்தனை செய்கிறோம். தாங்கள் நலமுடன் வாழ வேண்டும், வளமுடன் வாழ வேண்டும், வாழ்க பல்லாண்டு என்று வாழ வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை மனதார பிரார்த்தனை செய்கிறேன். எங்களுக்கு வாழ்த்து கூறிய அனைத்து தொப்புள்குடி உறவுகளுக்கும் மீண்டும் ஒருமுறை நெஞ்சார்ந்த நன்றிகள் 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 என்று நன்றிகளை உரித்தாக்கி இந்த ஒற்றுமையும் இந்த ஒற்றுமையின் வெளிப்பாடும் என்றென்றும் மரணம் வரை நிலைத்திருக்க வேண்டும். வாழ்க்கையிலே அனைவரும் ஒன்றாக வாழ்ந்து ஒற்றுமையுடன் வாழ்ந்து நம் தேசத்தின் பெருமையை பறைசாற்ற வேண்டும். இன்று இந்த வாழ்த்து சொன்ன அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகளையும் தாங்களுக்கு இறைவனிடத்திலே மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். வாழ்க்கை வாழ்வதற்கே கவலைப்படாமல் வாழ்க்கையில் வரும் துன்பங்களை எல்லாம் கடந்து இன்பங்கள் மட்டுமே வாழ்க்கையில் சேகரித்து வைத்து வாழ்க்கையில் வெற்றி நடை போடுவோம். அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்வோம். நன்றி. நான் உங்கள் அப்துல் மாலிக்.